இதை வாசித்துட்டே இருங்க, பாவம் செய்ய முடியாதுங்க. நான் சொல்கிறேன், இதை வாசித்தே இருங்க, வாழ்க்கை மாறும். இதை வாசித்தே இருங்க, இது உங்களை கரெக்ஷன் பண்ணும். நான் இதை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன், துன்மார்க்கர் உட்காரும் இடத்துல உட்கார முடியாது. ஆமென். பரியாசக்காரடி கூட்டத்தில் இருக்க உண்மையா இல்ல மனப்பாடமா படிக்கிறேன், வாய்ப்பாடு மாதிரி படிக்கிறேன், சும்மா கதை புஸ்தகம் மாதிரி படிக்கிறேன்னா செய்யலாம். ஆனா உண்மையா நான் சொல்லுகிறேன், இது ஜீவனுள்ள வார்த்தை. இதை தொடர்ந்து வாசித்தால் உன் வாழ்க்கையில் தீமைகள் விலகும். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். அவர் மேல் உள்ள நம்பிக்கை, இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கை. இப்போ இயேசுவை நாம் அனைவருமே நம்புகிறோம். நாம் அனைவரும் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இயேசுவை நம்புகிறார்கள். ஆனால் நம்பிக்கையில் வித்தியாசங்கள் உண்டு. நம்பிக்கையில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நான் சொல்லுகிறேன், ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்வதற்காக, இந்த செய்தி முழுவதையும் புரிந்து கொள்வதற்காக உதாரணத்தை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேன் இனிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய சிந்தையிலையும் உங்களுடைய நினைவிலையும் ஒரு தேன் இனிப்பாக இருக்கும். நீங்கள் நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? கண்டிப்பாக நம்புவீங்க. ஆனால் இது ஒரு தடவை கூட தேனை சாப்பிடாதவனுக்கு தேன் இனிப்பாக இருக்குதுன்னாக்கா நம்புவான். ஆனால் அவனுக்கு அதை கொடுத்து அதை சாப்பிட வைத்த பிறகு அவனை நம்ப சொன்னான், எப்படி நம்புவான்? அதை ருசித்து பார்த்து நம்புறது. ருசித்து பார்த்து, இல்லைங்க நான் ருசித்து பார்த்தேன், உண்மை இனிப்பாக இருக்குது. அப்போ சொன்னதும் சொல்லும் பொழுது நம்புகிறதும் நம்பிக்கைத்தான், ருசித்த பிறகு நம்புகிறதும் நம்பிக்கைத்தான். ஆனால் எந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க முடியும்? ருசித்த பிறகு அந்த நம்பிக்கை தான். அதுபோல வாழ்க்கையில் இயேசுவை நம்புகிறது என்பது, நான் நம்பிக்கிட்டே இருக்கிறேங்க, பரம்பரையாக நாங்கள் இயேசுத்தான் நம்புகிறோம், நான் ஒவ்வொரு நாளும் இயேசுத்தான் நம்புகிறோம். இல்லை, அவரை ருசித்து ருசித்து நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறதா இருக்கிறது. அந்த நம்பிக்கையினால் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன்கள், அதாவது பாக்கியங்கள், நன்மைகள் உண்டாகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்புகிறதா இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்பிக்கையில் அதான் நான் சொல்லுகிறேன், கேள்விப்பட்டு இது நம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேக்கு குறித்து கேள்விப்பட்டு நம்புறதற்கும் அதை ருசித்து பார்த்து நம்புவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இயேசுவை ருசித்து நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை உறுதியாய் நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் எல்லாருமே கடவுள் இயேசுவை நம்புகிறார்கள். அதாவது இன்னும் சொல்ல போனால் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் மனிதர்கள் அனைவரும் வாழ்கிறார்கள். ஆனால் நான் இப்பொழுது இந்த தியானிக்க போகிற இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையிலும் கூட உறுதியாய் நம்புவது. பாருங்க, இங்கு நம்ம நல்லா நம்புவோம், கர்த்தர் நல்லவர் என்றால் அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே, அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். பயப்படும் பொழுது நம்புறீங்களா? இங்கே நல்லா இருக்கிறோம், நல்லா எல்லாம் இருக்கும் பொழுது, சபையாய் கூடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தரை நம்புவதோ கர்த்தரை ஆராதிப்பதோ மிகவும் சுலபம். ஆனால் ஒரு சூழ்நிலை சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இக்கட்டு அப்படி வரும் பொழுது அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை, இந்த நாட்களில் இதை பார்க்க போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாய் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இதை கேளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசத்தையும் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையும் பெருக செய்கிறது மாத்திரமல்ல, விசுவாசம் பெருக பெருக, நம்பிக்கை பெருக பெருக நன்மைகள் பெருகும். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். எஸ், அற்புதமான ஒரு வார்த்தை தான். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை அறிக்கை பண்றதுக்கு அருமையான ஒரு வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை
உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்ப உம்மையே நம்பியிருக்கிறபடியால் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இப்ப இயேசுவை நம்புகிறதில் ஒரு உறுதி, இதுதான் வாழ்க்கையில் அவர் நம்மை சமாதானத்துடன் பாக்கியங்களுடன் ஆசீர்வாதங்களுடன் அவர் காத்துக் கொள்கிறதற்கு நம்முடைய உறுதி மிகவும் அவசியமாயிருக்கிறது. உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. பாடுறது ஈஸிங்க. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன். யாரோ அவங்க அனுபவத்தை எழுதிட்டாங்க, நம்ம ஈஸியாக பாடிட்டு இருக்கோம். நம்புறதுன்றது இது ஒரு 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 ப்ராக்டிஸ், அதாவது ருசித்து அனுபவித்து தீர்மானித்து நம்புகிற ஒரு காரியம். ஆமென். எப்படி அந்த உறுதியாய். அதனால தான் ஃபாதர் பெக்மன் சார் நான் அடிக்கடி உதாரணமாக சொல்றது, அவர் தீர்மானிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இதை அறிந்து கொண்ட உடனே, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட உடனே அவர் வார்த்தையை சொல்லுவார், இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். ஒரு தீர்மானம். இயேசுவை நம்புகிறது என்பது ஒரு உறுதியாய் பற்றி கொள்வது என்பது ஒரு தீர்மானம். இயேசுவுக்காய் வாழ்வேன் என்பது ஒரு உறுதியான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்திற்கு அவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். பாஸ்டர், எங்கேயாவது ஊழியத்துக்கு போனா ப்ரேயர் போனா என்னை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. என்னங்க, எதுவும் இந்த புது வருஷத்துல எதுவும் ஏதாவது நீங்கள் புதுசாக எதுவும் செய்கிறீங்களா, இல்லை என்ன ஜெபம் பண்ணி என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்குது, புது வருஷத்தில் நிறையா தீர்மானங்கள் எடுத்திருக்குது. இதை செய்யணும், அதை செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இந்த மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய தீர்மானம் நான் பர்சனலாகவும் சபையாகவும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், தீர்மானம் எடுத்திருக்குது. அவர் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல, தீர்மானம் எடுத்திருக்குது, அது எந்த அளவுக்கு நிறைவேறுன்னு தெரியல. அப்ப தீர்மானங்கள்லாம் நிறைவேறல, என்னத்துக்கு தீர்மானம் எடுக்கணும்? அப்படி அப்படி தீர்மானத்தை எடுத்தும் பொழுது அவங்களே டவுட் பண்றாங்க, இத்தனை தீர்மானம் எடுத்திருக்குது, கண்டிப்பா இதெல்லாம் நிறைவேறாதா, நிறைவேற்ற முடியாதான்னு. ஆனா நம்முடைய தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம் தெரியுமா? இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்கிற தீர்மானம். எந்த ஒரு காரியத்திலும் இயேசுவுக்காய் இதை நான் செய்வேன், இயேசுவுக்காய் வாழ்வேன். எல்லாம் ஒரு சின்ன சின்ன தீர்மானம் தான். பாருங்க, சரியான நேரத்துக்கு வரணும் அப்படின்றது ஒரு தீர்மானம் தான். அதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். நான் ஜெபிப்பேன், ஒவ்வொரு புதன்கிழமையும் ஜூம் மீட்டிங்ல ஜெபிப்பேன், அது ஒரு தீர்மானம் தான். ஆவியானவர் உதவி செய்வார். வாழ்க்கையில் இப்படி ஆண்டவருக்காய் வாழ்வேன், தீர்மானம். உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து தீர்மானம் எடுக்கும் பொழுது இயேசு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உறுதியாய் நம்புவது என்றால், உறுதியாய் எப்போ நம்ப முடியும்னாக்கா, உறுதியாய் நம்புகிறவன் எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைகளை, அவரை பற்றி அவன் பேசி கொண்டிருப்பான். சங்கீதம் 91:1-2 வாசித்து பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். உறுதியாய் நம்பி இருக்கிறது ஒரு அடையாளம். உறுதியாய் நம்புகிறதுக்கு தேவையான ஒரு அஸ்திபாரம் என்னன்னாக்கா, எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் டேஸ். அப்ப நம்பி இருக்கிறது எப்படி உறுதியாகும், நம்பிக்கை எப்படி உறுதியாகும்னாக்கா, நம்பி இருக்கிறவரை நாவில் அறிக்கை பண்ணணும். நான் அவர் தாங்க நம்பி இருக்கிறேன், இயேசுவே நம்பி இருக்கிறேன். ஆபிரகாம் ராஜாவரா வந்து, பரவாயில்ல, இந்த யுத்தத்தில் நீ எனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்த, ஜனங்களெல்லாம் எனக்கு கொடுத்துரு, இந்த பொருளெல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்றான். அவன் உடனடியே சொல்கிறான், நான் தான் நம்பி இருக்கிறவரை அறிக்கை பண்ணுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா?
நீ என்ன உயர்த்தின அப்படின்னு நீ பெருமை பாராட்டிக்காதபடிக்கு நான் தான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி நீ பெருமை பாராட்டாதபடிக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருக்கு நேராக என் கண்களை உயர்த்துகிறேன். தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணுகிறான். நீங்க எதை நம்புறீங்களோ அந்த வாயில சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு தந்தது, அவர் என் கோட்டை, அவர் என் அடைக்கலம், நான் என் தேவன், என் ரட்சணிய கொம்பு, அவர்தான் என் ஜீவன், அவர்தான் என் பலன் என்று வாயில் சொல்லும் பொழுது நம்பிக்கை உறுதியாக்கப்படுகிறது. அதுதான் சாட்சி சொல்றது. சாட்சினா மேடை மேல நினைச்சிட்டு மைக்கு நினைச்சிக்கிட்டு கர்த்தருக்கு எதை செஞ்சார் அதை செஞ்சார்னு சொல்றது மாத்திரம் சாட்சி அல்ல. வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிற வாழ்கிற எல்லா பகுதிகளிலும் தேவன் இதை செய்தார். இவர்தான் வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற தேவன் என் வாழ்க்கையில் நன்மை செய்தார். சொல்ல முடியுமா? கர்த்தர் தான் எனக்கு தந்தார்னு சொல்ல முடியுமா? இந்த வேலையை கர்த்தர் தான் எனக்கு தந்தார், இந்த பிசினஸை கர்த்தர் தான் எனக்கு தந்தார், இந்த மனைவி பிள்ளைகளை கர்த்தர் தான் எனக்கு தந்தாருன்னு சொல்லி அறிக்கை பண்ண முடியுமா? அவர் மகிமை அடைவார், அவர் மகிமை அடைவார். இன்னும் அவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுகிறதற்கு அஸ்திபாரமாய் மாறும். யோவான் 15வது அதிகாரம் 1-8. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னிலும், இயேசுவின் வார்த்தை என்னிலும், நான் அவருக்குள்ளும். இதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைனாக்கா கோயிலுக்கு போய் கும்பிட்டுக்கிறது அல்ல, கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்வது. அதனால் தான் பவுல் சொல்கிறார், வாழ்வது யார் வாழ்கிறாரா? கிறிஸ்து வாழ்கிறார். எப்படிங்க கிறிஸ்து வாழ்றாரு? எப்படி தெரியும் கிறிஸ்து வாழ்றாருன்னு? வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் அவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். கிறிஸ்து உள்ளே இருந்தால் துன்பத்தின் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் பிசாசை கனப்படுகிற வார்த்தை வராது, கர்த்தரை இழிவுபடுத்துகிற வார்த்தை வராது, கர்த்தரை கனம் பண்ணுகிற வார்த்தை. ஏன்னாக்கா ஒருவன் என்னிலும், நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும். விசுவாசம் உறுதியாக்கப்படுகிறதற்கு, உடைய வாழ்க்கையில் விசுவாசம் உறுதியாக்கப்பட்டு மேலும் நீங்கள் பூரண மகிமையுடையவர்களாய் நீங்களும் நான் மாறுவதற்கு அவருடைய வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைகள் வாயில். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கையின் அழகு. சங்கீதம் 31:14. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். சொல்றீங்களா? கர்த்தாவே உம்மை, நீரே என் தேவன் என்று, நீரே என் தேவன் என்று, நீரே என் தேவன் என்று சொல்றீங்களா? எத்தனை தடவை சொல்றீங்க ஒரு நாளைக்கு? ஒவ்வொரு மூச்சும் நீரே என் தேவன் என்று சொல்ல வேண்டும். கடவுளாம் பார்த்தாது. நான் நினைக்கிறது அப்படிதான், நான் உணர்றது அப்படிதான். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது நீரே என் தேவன், வெளியே விடும் பொழுது நீரே என் தேவன். அது கூட அவருக்கு போதாது.
அதனால்தான் பாடலில் பாடணும் உசிறிருவா தினவெல்லாம். ஏன்னா மரித்தவர்களும் மௌனத்தின் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப சுவாசமல்ல யாவும் கர்த்தரை துதிப்பதாகனாக்கா, சுவாசத்தை உட்கொள்ளும் பொழுது நீரே என் தேவன், வெளியே விடும் பொழுது தான் சொல்ற அழகா சொல்ல, கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று. இன்னைக்கு நம்புற அநேகர் இயேசுதான் என் தேவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. நான் ஆவிக்குரியவன், நான் ஞானஸ்தானம் எடுத்துவேன், நான் சபைக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. ஏன் வெக்கப்படுறாங்கனாக்கா, ஏன் வெக்கப்படுறோம் நம்மனாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை இல்லை. வார்த்தை இருந்துச்சுனாக்கா வாழ்க்கை அழகாரும், வார்த்தை இருந்துச்சுனாக்கா வாழ்க்கை அழகா மாறும். அவரை நம்புவோம், அந்த வார்த்தை நம்முடைய வாழ வைக்கும். சங்கீதம் 56:4. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நம்பி இருக்கு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு, யாரை நம்பி இருக்கிறீங்க? தேவனை நம்பி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை நம்புகிற அந்த நம்பிக்கை எப்படி வருகிறது, எப்படி அந்த நம்பிக்கை உறுதியாக்கப்படுகிறது? தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழவேன். அவர் சொன்ன வார்த்தையின் மேல் நம்பிக்கை, அவருடைய வார்த்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது, அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவது நம்முடைய விசுவாசத்தின் உறுதியாக்கப்படுகிறதற்கு அது ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. சங்கீதம் 130:5. கர்த்தரை மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 34:8 அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படியே இப்படி வாசித்து பாருங்க. எப்படி வாசித்து பாருங்க? என் ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறது. அவரை நம்புகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல அவருடைய வார்த்தையை நம்புகிறவன் எல்லாம் சொல்ல, அவருடைய வார்த்தையை நம்புகிற நான் பாக்கியவான். புரிஞ்சப்ப உங்களுக்கு? இயேசுவை நம்புறதுக்கும் இயேசுடைய வார்த்தையை நம்புறதுக்கும் புரிஞ்சா? இந்த உலகத்தில் இயேசு யாரும், நீ போய் இயேசு நான் ஏற்கனவே நம்பிட்டு இருக்கேன், நான் கிறிஸ்துவம்பா, நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன், நான் கும்பிட்டுக்கிறேன், வார்த்தை இப்படி சொல்லுதுங்க, அந்த வார்த்தை இருக்கட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் வார்த்தையை கேட்குறீங்க, வார்த்தையை நம்புறீங்க. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு கிடைத்து விட்டது, வார்த்தையின் வெளிப்பாடு கிடைத்து விட்டது. பாதைக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு. சங்கீதம் 19 சொல்லுகிறது, கண்களை. இத வாசித்துட்டே இருங்க, பாவம் செய்ய முடியாதுங்க. நான் சொல்றேன், இதை வாசித்தே இருங்க, வாழ்க்கை மாறும். இதை வாசித்தே இருங்க, இது உங்களை கரெக்ஷன் பண்ணும். நான் இதை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன், துன்மார்க்கர் உட்காரும் இடத்துல உட்கார முடியாது. ஆமென். பரியாசக்காரடி கூட்டத்தில் இருக்க உண்மையா இல்லை, மனப்பாடமா படிக்கிறேன், வாய்ப்பாடு மாதிரி படிக்கிறேன், சும்மா கதை புஸ்தகம் மாதிரி படிக்கிறேன்னா செய்யலாம். ஆனால் உண்மையா நான் சொல்லுகிறேன், இது ஜீவனுள்ள வார்த்தை. இதை தொடர்ந்து வாசித்தால் உன் வாழ்க்கையில் தீமைகள் விலகும். தியானித்தால் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறுகிறது மாத்திரமல்ல, நன்மைகள் உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும், பரலோகத்தில் பாக்கியம் கிடைக்கும். உயிருள்ள வார்த்தை இதுதாங்க. இதை வாசித்து இதை தியானித்து இயேசுவை நம்புகிறவனுக்கும் பொதுவாகவே இயேசுவை நம்புகிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தான். உலகத்தில் நம்புறது நல்லது, அந்த அளவுக்காவது நம்புறாங்களே, ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே இருக்க முடியாது. அதே பாவம், அதே பொறாமை, அதே எரிச்சல், அதே அசுத்தம், அதே தீமை, அதே பிசாசை கௌரவப்படுத்துகிறதான செயல்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசுவின் மேல் நம்பிக்கை இருக்கும். ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கவே முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் அப்படி இருக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் மாற்றம் அடைந்தே தீர வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு மனுஷனை மாற்றுகிற ஜீவ வார்த்தை, ஆவியின் பட்டயம்.
இது சுத்தமாக்குகிறது, கணுக்களின் ஊனையும் பிரிக்கிறது. தியானித்து பாருங்க, கேட்டு பாருங்க, வாசித்து பாருங்க. வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரலைன்னாக்கா இதை நான் பிரசங்கிப்பதில்லை. இது ஜீவனுள்ள வார்த்தை. அவர் ஜீவிக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார். வாழ்க்கையில் என்னை மாற்றியது உங்களை மாற்றுகிறது. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கோடி மக்களையும் மாற்றக்கூடிய வல்லமை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. ஆகவே தான் வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை நம்பி இருக்கிறேன். வார்த்தையை தான் இயேசுவை தான் வார்த்தை. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது திடீர்னு சில மாற்றங்கள் உண்டாகும். என்ன தெரியுமா? ரத்தம் அப்படின்னும் அப்புறம் இயேசு அப்படின்னும். ரத்தம் இயேசு நமக்காய் பரிந்து பேசுகிறேன். ரத்தம் அப்படின்னும், ரத்தம் பரிந்து பேசுது அப்படின்னு உடனடி இயேசு அப்படின்னு, இயேசு பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன? ரத்தத்தையும் இயேசுவும் பிரிக்க முடியாது, வார்த்தையும் இயேசுவும் பிரிக்க முடியாது. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. மனிதர்களுடைய நம்பிக்கை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறோம். அப்போ தான் நம்முடைய தேவன் மேல் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறோம் வார்த்தையின் மேல்ன்றது நம்மளுக்கு புரியும். உபாகம் 28:52. உன் தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான ஒரு மதில்கள் விழுவளவும் அவன் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமெங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேசமெங்கும் நீ நம்பி இருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உயரமும் அரணிப்புமான மதில்கள் அப்படின்னாக்கா ஒரு செக்யூரிட்டி லைஃப். என்ன சொல்லுவாங்க? அப்பா நான் செக்யூரிட்டியாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு எல்லாம் இருக்குது. உயரமும் அரணிப்புமான மதில்கள், நான் செக்யூரிட்டியாக இருக்கிறேன், நான் ஃபைனான்சியலி செக்யூரிட்டியாக இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு போதுமான அளவு இருக்குது, நான் செக்யூரிட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த உயரமும் அரணிப்புமான மதில்கள் மேல் என்னது? நம்பிக்கை. அது கூட சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? உயரமும் அரணிப்புமான மதில்கள் மேல் நம்பிக்கை. ஆகவே தான் நீங்களும் நானும் நம்மளுக்கு இருக்கிற சொத்து மேலே நம்பிக்கை வைக்கிறீங்கல்ல, பணத்தை மேலே நம்பிக்கை வைக்கிறீங்கல்ல, வேலை மேலே நம்பிக்கை வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் நம்பி தான் வாழ்கிறோம். ஆனால் சோர்ஸ் அஸ்திபாரம் தேவன். ஆமென். தேவன் தான் என் நம்பிக்கை. அவர் தந்தது எல்லாமே. இவன் அரணிப்பான உன் மதில்களை நம்புறானா? ஆனால் என்ன அவன் சொல்கிறாரு? எல்லாம் முற்றுகை போடப்பட்டுரும் அப்படின்னா எல்லாம் நாசமாக்கப்பட்டுரும். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்க ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. இருக்குது இல்லையா வாழ்க்கையில? இவர் தாங்க எங்க பாஸ், இவர் தான் எங்களுடைய கடவுள், இவர் தான் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கூட மனைவியை, கணவனை, உற்றார உறவினர்களை ஒரு பயங்கரமாக அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது. அப்புறம் வந்து அழுவாங்க, ஐயோ இவங்களை நம்பி இருந்தேங்க நான், இவங்க என்னை கை விட்டாங்க, இவங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், இவங்க கை விட்டாங்க. ஏன்னா நம்பிக்கை எங்கே இருக்குது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதியுமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி நம்பிக்கை எப்பொழுதுமே கர்த்தர் மேல் இருக்க வேண்டாம். அதனால்தான் சூழ்நிலையில் மாறும் பொழுது யோபு சொல்கிறான், நான் இன்னும் கர்த்தரை நம்புவேன். எல்லாம் சொல்கிறீங்களா? இன்னும் நம்புவேன், இன்னும் நம்புவேன். எசேக்கியேல் 31:17. அவனோடு கூட இவர்களும் ஜாதிகளின் நடுவே அவன் நிழலில் குடியிருந்து அவனுக்கு புயபலமாய் இருந்தவர்களும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் அண்டையிலே பாதாளத்தில் இறங்கினார்கள். என்ன சொல்லப்படுகிறது? அவனோட கூட இவர்களும் ஜாதிகளின் நடுவே அவன் நிழலிலே குடியிருந்து அவனுக்கு புயபலமாய் இருந்தவர்களும். மனுஷனுடைய நிழல் இல்லைங்க குடியிருக்கிறது. நாம சில பேர் உலகத்தில் சொல்லுவாங்க, ஐயோ இவங்க ஆதரவோடு தாங்க நாங்கள் வாழ்கிறோம், இவங்களுடைய ஒரு ஆதரவோடு தான் நாங்கள் வாழ்கிறோம்னோ. யாருடைய ஆதரவும் நம்மை வாழ வைக்க முடியாது. உலகத்தில் நட்பு இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம்,
நமக்கு ஹெல்ப் பண்ற மனிதர்கள் இருக்கலாம், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யாருடைய நிழலுமே நம்மை நித்தியமாய் நிரந்தரமாய் இந்த உலகத்திலே வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை வாழ வைத்து விட முடியாது. எந்த ஒரு நிழலும் மாறி போகும். மாறாத நிழல் என் கண்மலையாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் நிழலில் அல்ல, அவள் நிழலில் அல்ல, என்னுடைய மாமா நிழலில் அல்ல, என்னுடைய அதிகாரியினுடைய நிழலில் அல்ல, எனக்கு சம்பளம் கொடுக்கிறவனுடைய நிழலில் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற என் வீட்டு நிழலில் அல்ல, எந்த மனிதனுடைய நிழலில் அல்ல, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் வாழ்வேன். சொல்லுங்களா? சர்வ வல்லவருடைய நிழலில் நான் வாழ்வேன். அவரை பார்த்து சொல்ல மாட்டேன், உண்மை நிழல் போதுன்றாரு. போதாதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இயேசு நிழல் போதாதா? நேற்று தினத்தில் ஒரு சகோதரனோடு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, சும்மா அவரு ಕನ್ನಡದಲ್ಲಿ சொல்றாரு, ಅವರು ಕಣ್ಣು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು ಬ್ರದರ್, ಅವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, அவர் கடைக்குன்னு பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இயேசு நிழல் இருந்தால் வாழ்ந்துட முடியுங்க, வாழ்ந்துட முடியுங்க. அவர் நிழல் போதும்னு சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய நிழல் போதும், நான் வாழ்வேன். யார் யார் நிழலையோ இருக்கிறதுக்கு போய் உலகத்தில் அலையிறாங்க. ஐயோ இவங்க நிழல் கிடைக்குமா, இவங்க நிழல் கிடைக்குமா? இருக்கட்டும், உதவி கேட்கிறதோ உதவியை நாடுகிறதோ தவறுன்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நதமானுடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழல், எல்லாம் சொல்லி இயேசுவின் நிழல் எனக்கு போதும். 1 கொரிந்தியர் 15:19. இன்னொரு காரியம் என்னென்னக்கா, நம்முடைய நம்பிக்கை இம்மைக்காக மாத்திரமல்ல, எம்மைக்காக மாத்திரமல்ல, எம்மைக்காக மாத்திரமல்ல. நான் நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகர், ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டுன்னு அவர் நம்புறீங்க, எனக்கு திருமணம் ஆகட்டுன்னு அவர் நம்புறேங்க, எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டுன்னு அவர் நம்புறேங்க, எனக்கு சுகம் கிடைக்கட்டுன்னு நம்புறேங்க, தவறு இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கை உறுதியாக ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நம்பிக்கை என்னையும் உங்களையும் நித்தியம் வரையிலும் கொண்டு போகும். இந்த உலகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் சேர்வது பாக்கியம் என்பதைத்தான் வேதம் போதிக்கிறது. எல்லாம் பெற்றுக்கிட்டு கண்ணோடு சொல்றாரு, எல்லாம் வாழ்ந்துட்டு சுகமாக வாழ்ந்துட்டு, கண்ணு கை கால் எல்லா உறுப்புகளும் நல்லா வாழ்ந்துட்டு அப்படியே கொண்டு போய் நரகத்தில் போடுறத, சில உறவுகள் துண்டிக்கப்பட்டா என்ன, கண்ணா இருக்கிறவன் துண்டிக்கப்பட்டா என்ன, காலா இருக்கிறவன் துண்டிக்கப்பட்டா என்ன, உன்னை ஆதரிக்கிறவன் துண்டிக்கப்பட்டா என்ன, உனக்கு உதவி செய்யறவன் உதவி நிறுத்திக்கிட்டா என்ன, பரலோகம் கேரண்டி. ஹல்லேலூயா. சில நட்புகள் துண்டிக்கப்பட்டதுனால உடைந்து கிடக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், எது துண்டிக்கப்பட்டாலும் பரலோகம் துண்டிக்கப்படாத இருக்கிறவர்களும் தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. பரலோகம் துண்டிக்கப்பட முடியாது. ஏன்னு சொன்னால் அவரை நம்புகிறீர்கள், அவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் உண்டு. இதுதான், இன்மைக்காக மாத்திரம் நம்பலுங்க. ஏதோ ஆண்டவரே கொஞ்சம் அப்படி ஏதாவது காசு பணம் எனக்கு கடன்லாம் கட்டிட்டா போதும், இப்படிதான் சில பேர் நம்புறீங்க, நல்லது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை, அது நித்தியம் கொண்டு போய் சேர்க்கிற நம்பிக்கை. அதைத்தான் 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் அல்ல. இன்னைக்கு அநேகர் அப்படின்னு நினைக்கிறான், ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டா போதும், என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா போதும், மாப்பிள்ளை கிடைச்சிட்டா போதும், ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், ஒரு வீடு கட்டிட்டா போதும், இந்த கடன் அடைச்சிட்டா போதும். பா, இதை தரத்துக்கு தான் இயேசு உலகத்தில் வந்தாரா? ஆமாம் வந்தாரு. அதையும் தாண்டி இன்னொன்னு தர வந்தாரு, நித்திய ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப நம்முடைய நம்பிக்கை மேலே மேலே போயிட்டே இருக்கணும், அதுதான். ஆனால் இந்த உலகத்தில் பாருங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு, கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வரேன், எதுக்கு நான் கஷ்டம் பரிகாரம் ஆகிறதுக்கு, தவறுன்னு சொல்லலை. அதை தாண்டி நம்முடைய நம்பிக்கை, மேலான நம்பிக்கை, இந்த நம்பிக்கையின் மூலமாய், இந்த உறுதியான நம்பிக்கையின் மூலமாய் நம்முடைய நித்தியமாய் மோட்சத்தில் வாழலாம். யோவான் 5:5-8. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு,
அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி ஸ்வஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். நான் என்ன சொல்கிறேன், இந்த 38 வருஷமா வியாதியோடு இருக்கிறானே, வெயிட் பண்ணுறான். ஏதோ ஒரு உதவி கிடைக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நானும் இருந்தால் என்ன பண்ணிட்டு தெரியுமா, 38 வருஷமா காத்து பார்த்துட்டேன். நீ இந்த குளத்தாண்டு உட்காந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாவது கோயில் வாசல் போய் உட்காரலாம், கொஞ்சம் பிச்சை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிருப்பேன். வெயிட் பண்ணுறான் 38 வருஷமா வெயிட் பண்ணுறான். நம்பிக்கை வீண் போகலுங்க, நம்பிக்கை வீண் போகல. ஒரு நாள் இயேசு வருகிறார். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? கிடைக்கலன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு வருவா. நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழியில் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போக முடியாது. அவரை நம்பி வெக்கப்பட்டுட்டாக்கா, அவர் வந்து மரித்து ரத்த சிந்தி உயிரோடு எழுதுறதுக்கு அர்த்தமே இல்லை. உறுதி அவரை நம்பி இன்னைக்கு வெக்கப்பட்டுட்டீங்கனாக்கா, அவர் வந்து மரித்ததுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். ஆகவே அவர் மேல் உறுதியாகி நம்பினான். 38 வருஷம் நம்பினா. எப்படி நம்பினான்னாக்கா, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கொண்டு போய் விடுவாங்கன்னு நம்பினான். அவனுடைய நம்பிக்கையை இயேசு பார்த்தார். ஒரு மனுஷன் உதவி பண்ணல, ஆனால் நம்பிக்கையுமே கைவிடல. நானா இருந்தா 38 வருஷம் காத்துட்டேன், கொஞ்சம் அந்த பக்கம் போய் உட்காரலாம், கொஞ்சம் கோயில் வாசல் போய் ரோட்டில் போய் உட்காரலான்னு எந்திரிச்சு கூட என்னை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வைங்க பண்ண கண்டிப்பாக உட்கார வச்சுருப்பாங்க. குளத்தில் கொண்டு போடுறதுக்கு தான் ஆள் இல்லை, வேறு இடத்துல தூக்கிட்டு போய் உட்கார சொன்னால் உட்கார வச்சுருப்பாங்க. நம்பினான், நம்பிக்கை வீண் போகலை. எவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தாலும் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு வெயிட் பண்ணுங்க. அவர் நம்மை சந்திக்கும் வரையிலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உறுதியோடு வெயிட் பண்ணுவோம். முடிவு உண்டு. வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் முடிவு உண்டு. எதுவுமே முடிவில்லாத போகும். ஏன் முடிவு உண்டு நான் சொல்ல தெரியுமா? முதல்ல முடிவும் இயேசுவே. இயேசு தான் முதல்ல முடிவாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நல்ல முடிவு, ஏதோ சும்மா முடிவு இல்லை, ஏதோ ஒரு முடிவு இல்லை, நல்ல முடிவை தர இயேசு உயிரோடு இருக்கிறார். உறுதியான நம்பிக்கை இயேசுவின் மேல் நம்முடைய வாயில் சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரச்சனை நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை தளர விடாதிருப்பதற்கு வாயில இயேசுவின் வார்த்தையை சொல்லுங்கள். நல்ல ஒரு அறிவுரையை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரச்சனை நேரத்தில் நம்பிக்கை தளர்ந்து போகாமல் இருப்பதற்கு இயேசுவின் வார்த்தையை வாயில் சொல்லுங்கள். அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட. கண்ணுக்கு தெரிஞ்சு அவனுக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் என்ன விசுவாசித்து பேசுகிறான். இயேசு கூட இருக்கிறத பேசுகிறான். அதான் லூக்கா 24, 25, 27 ஒரு பிரச்சனை. இயேசு சொன்ன அத்தனையும் மறந்து போச்சு. இயேசு 3.5 வருஷம் போதிக்கிறாரு, என்னத்தையோ போதிக்கிறாரு. இயேசு மரித்து உயிரோடு எழுந்திருப்பேன், உங்களை சந்திப்பேன், உங்களை எல்லாம் மறந்து போச்சு. அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க, அவர் உயிரோடு எந்திரிச்சிட்டாரு. ஒரே கலக்கம். யூதர்களுக்கு பயந்தாங்க, பிரதான ஆசிரியர்களுக்கு பயந்தாங்க. பயப்படும் பொழுது என்னாச்சு? அவர் சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. அதான் இயேசு சொல்கிறாரு, சொன்னதெல்லாம் எப்படி மறந்தீங்க அப்படின்னு. லூக்கா 24, 25, 27 சொல்லப்படுகிறது. எப்படி மறந்தீங்க அப்படின்னு சொல்லி அதை வாசித்துருமா? லூக்கா 24, 25, 27. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமை பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்.
நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரும் என்று ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால், ஒருவேளை என் வாழ்க்கையில் இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்ற வாஞ்சியோடு நீங்கள் வந்திருந்தால், கலங்கி கொண்டிருந்தால், வேதனையோடு இருந்தால், நீங்கள் குழம்பி போயிருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது வருகிறது அற்புதம் அல்ல, முதலாவது அவரை குறித்து அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். இயேசு தம்மை குறித்து அவர் வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறதான் முதலாவது வரும். பலர் இன்னைக்கு நினைச்சிட்டு வரலாம், நான் ஜெபம் பண்ணலான்ட்டு வந்தா இங்க வெறும் வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு. இல்ல, முதலாவது வார்த்தை, பின்புதான் கண்களை திறக்கிறார். கிறிஸ்துவனுடைய பாலிசி இது, கிறிஸ்துவனுடைய சிறந்த ஒரு முறை இது. இயேசு கிறிஸ்துவுக்கு வரும் பொழுது முதலாவது வார்த்தை தான் கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கு சில பேர் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த உடனடியா கையை வச்ச உடனே எதுவும் நடந்துடணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இல்ல, இயேசு இடத்தில் வரும் பொழுது, இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது தம்மை குறித்து விவரித்து காண்பிக்கிறார், வசனத்தை காண்பிக்கிறார், வசனத்தை ஞாபகப்படுத்துறார். இப்படி எழுதி இருக்குதே, இப்படி எழுதி இருக்குதே அப்படின்னு எடுத்து காண்பித்துட்டு பின்பு அப்பத்தை பெற்று கண்களை திறக்கிறார். எல்லாம் சொல்லும், முதலாவது வார்த்தை, பிறகு அற்புதம். வார்த்தை முன்னாடி வருதுங்க. அதனால்தான் சங்கீதத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை எழுதி இருக்குது. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். வார்த்தையை அனுப்புகிறார் முதலாவது. இது கிறிஸ்துவத்தின் மிகப்பெரிய ஒரு மகிமையான ஒரு செயல். வார்த்தையை நம்பலைனாக்கா ஆசீர்வாதங்கள் நிரந்தரம் அல்ல, தற்காலிகம், டெம்பரவரியாக வந்துட்டு போயிடும். எதுவுமே நம்பலைனாலும் ஆண்டவர் மனதுருக்கத்தினால் அற்புதம் செய்வார். ஆனால் வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடு, வார்த்தையின் மேல் விசுவாசிக்கிற விசுவாசம், கண்மலை, சூழ்நிலை, பிரச்சனை, நோ டேமேஜ். ஹல்லேலூயா. எதுவும் டேமேஜ் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னாக்கா வார்த்தையின் மேல் கட்டப்படுங்க. எப்படி? உறுதியாய் 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 அற்புதம் செய்து காண்பிப்பதற்கு முன்பதாக தம்மை குறித்து வார்த்தைகளில் எழுதியிருக்கிறதை விவரித்து சொல்லுகிறார். உங்களுக்கு தேவையான எல்லா வாக்கு தத்துவங்களும் இதிலே உண்டு. எடுங்கள், வாசியுங்கள், கேளுங்கள், பேசுங்கள், அறிக்கை பண்ணுங்கள், வாழ்க்கையில் அது நிறைவேறும். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். 2 சாமுவேல் 22:3. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். இருக்கட்டும். 2 சாமுவேல் 22:3 நானே வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. நீங்க சொல்றீங்களா? எடுத்தீங்களா? பைபிள் எடுத்தீங்களா? அந்த வசனத்தை வாசி, அறிக்கை பண்ணுங்க. நீங்க 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க வாயில. நீங்கள் பார்த்தாங்க, ஐயோ நீங்கள் வாசிக்கிறது பார்த்தாக்க அப்படியே பிச்சை கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. அதில் ஒரு உறுதியும் கிடையாது, ஒரு நம்பிக்கையும் கிடையாது. எனக்கு அப்படி தான் தெரியுது. நீங்கள் உறுதியாக வாசிக்கணுன்னாக்கா அதுலேருந்து ஒரு ஜீவன் உண்டாகணும். அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அதை வாசிக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுபலன் உண்டாகணும். எப்படி வாசிக்கிறீங்களோ, எப்படி அறிக்கை பண்ணுறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் அது பாதிப்பு அப்படி உண்டாக்கும். அது எப்படி வாசிக்கிறீங்களோ, எப்படி விசுவாசிக்கிறீங்களோ, எப்படி அறிக்கை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பாதிப்பை. அதனால்தான் வார்த்தைகளை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு கரும்பு கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தாக்கா என்ன பண்ணுவீங்க? அப்படி வாயில் வச்சு அப்படி சப்பி அப்படி தானே எடுத்து போடுவீங்க. ஏன்னா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கரும்புலாம் தின்னது இல்லையா? கரும்பு தெரியாதா? எப்படி சாப்பிடுவீங்க? ஆமாம், கடிச்சு மென்று எல்லாம் அதில் இருக்கிற எல்லா ரசத்தையும் உறிஞ்சிட்டு அப்புறம் சப்ப மாட்டேங்க தானே. அப்படி கரும்பு உருண்டையாக வர கரும்பு அப்படி சப்பி வச்சுருவீங்களா? வசனம் அப்படிதான். அதனால்தான் தியானம் அப்படின்னு அர்த்தம் அப்படியே அசை போடுறது, நினச்சிக்கிட்டே இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கிறது, தூக்கிட்டே இருக்கிறது, தூக்குனத்தில் கூட பேசிகிட்டே இருக்கிறது.
மாடு அசை போடுறது பார்த்துருக்குறீங்களா? தியானன்றதுக்கு அத்தான் மீனிங்கு. தியானம் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா? முணுமுணுத்து கொண்டே இருப்பது. முணுமுணுக்கு தெரியுமா? என்ன பரிசுத்தவான்கள், ஒருத்தருக்கு முணுமுணுக்கு தெரியும். முணுமுணுக்கு தெரியணுங்க. நானும் முணுமுணுக்கிறேன், நீங்கள் முணுமுணுக்கிறோம். இயேசுவின் வார்த்தையை முணுமுணுப்போம். ஆமென். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சத்துவத்தை கொண்டு வரும். சங்கீதம் 18:2 இதை எப்படி வாசிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கோம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். விடுங்க சிஸ்டர், இவங்கெல்லாம் வாசிக்கிட்டோம். தெரியாத 18:2 எப்படி இன்னைக்கு இந்த இதில் இருக்கிற ரசத்தை எப்படி புளியறாங்கன்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நில்லுங்க. ஓ, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வசனத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். உறுதி பாருங்க, ஒரு வசனம் வருது, அவன் இறுதியும் உறுதியாயிருக்கும். உறுதியான விசுவாசம். சோர்ந்து போகவே கூடாது. சோர்வு எப்போ வரும்? எப்போ உள்ளத்தில் வசனம் இல்லையா அப்போ சோர்வு வரும். என்னோடு கூட இந்த சங்கீதம் முழுவதையும் கூட நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். இதில் அந்த உறுதின்ற வார்த்தை வருது. நிச்சயமாக உங்களையும் என்னையும் அவருடைய பாக்கியத்திற்கு உறுதியாய், பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உறுதியாய் நம்ப பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிற, உறுதியாய் நம்ப பண்ணுகிறவர். அதனால் தான் பக்தன் பாடினான், நீ நம்ப பண்ணின வார்த்தைகள். இன்னைக்கு இயேசு வார்த்தையை கொடுத்துட்டு ஏமாற்ற மாட்டாங்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், நான் கூட இருக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொன்னாங்களா? தவறிட்டாங்களா? ஆனால் இவர் ஒருத்தர் பாருங்க, இவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இவரை நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறேன். இவர் தான் இயேசு. இவர் சொன்னதை செய்பவர், மாறாதவர், மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று அவர் தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எல்லாரும் 2 கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற நான் பாக்கியவான். என்னுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையான என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய வீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையான எனக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். நான் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுப்பேன். என் காரியங்களை நியாயமானபடி நடப்பிப்பேன். நான் பாக்கியவான். நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பேன். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். என் இருதயம் உறுதியாயிருக்கும். என் இருதயம் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். வாரி இறைத்தேன், ஏழைகளுக்கு கொடுத்தேன். என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கரைத்துக் கொள்வான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பேன். அவர் மேல் நம்பிக்கையிருக்கிற நான் பாக்கியவான். ஆமென். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? ரிகா பாதாடா ஷாகாமாதி தாலாபாராதி தாடாபாரா குரோபோ ஷெதேலே காமாதி தாடாபாரா ஷந்தலாதி கபரபா हतुने शमित पड़ा दिया कोरो बोलो शिखर बाबा रगत मल की खान मत पल पड़ा दिया दुन कोडो शिखर बाबा ला बरबा रगिदना कम तल शिखला கடந்த ரபில பரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, உம்மை உறுதியாய் நம்பி இருக்கிற
மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே, நீர் நாங்கள் உங்களுக்குள்ளும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளும் உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதாக. அதன் மூலமாய் இந்த பூமியிலும் இம்மையிலும் மறுமையிலும் உம்முடைய பிள்ளைகளாய் பாக்கிய பெற்றவர்களாய் வாழ தூய ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமை அடைவீராக. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுவீராக. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே மீட்பர். இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உரிமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.